வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த தமிழ் ஆனந்த யோக இணைப்பில் இணைந்திருக்கும் மெய் என்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று புத்தக கலந்தாய்வு நிகழ்வு. திருஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 இரண்டாவது தலைப்பு, சஞ்சித வினை கழியும் ரகசியம். தற்சோதனை பயிற்சிகளை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தனையின் விளைவு நாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் செயல்களை திருத்தி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவே. அப்படி செயல் மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவே தவங்களும் செய்கிறோம் என்பதையும், செயல் மாற்றத்தினால் துன்பம் போக்கும் புண்ணிய செயல்களை செய்து கர்மவினை பதிவுகளை கழிக்கலாம் என்பதையும் உணர்ந்து கொண்டோம். சஞ்சித கர்ம வினைகளை தீர்க்கும் வழிகளை பற்றி சித்தர்கள் பல பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். முன்வினை, பின்வினை, பழவினை, புகுவினை என்று இரண்டாக பிரித்து சொல்கிறார்கள். இதில் பழவினை என்பதே சஞ்சித வினை. சஞ்சித வினை என்பது கருத்தொடராக வந்தது. இதையே மகரிஷி அவர்கள் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு என்கிறார்கள். ஆக முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில், அதாவது கரு மையத்தில் உண்டு. வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்பதற்கிணங்க அந்த வினைப்பதிவுகளுக்கு தகுந்தபடியே உயிர் உடலை கட்டிக்கொள்கிறது. வினைப்பதிவுகளின் விளைவாக உடலில் நோயும், வாழ்க்கையில் சிக்கலும், அதனால் மனதில் களங்கங்களும் விளைவுகளாக வருகிறது. அப்படி வரும் நோய்களை தீர்க்கவே வர்மக்கலை என்கிற ஒரு கலையும் சித்தர்களால் அருளப்பட்டது. இந்த வர்மக்கலையில் சில புள்ளிகளை இயக்கும் பொழுது கர்மவினைகள் தீரும் என்றும், சில புள்ளிகளை இயக்கும் போது ஆபத்தானது என்றும் பதிவிட்டுள்ளார்கள். சரியாக உடலில் புள்ளிகளை இயக்கும் போது கர்ம வினைகள் கழியும் என்றால் அது எவ்வாறு கழிகிறது என்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதை போலயே பக்தி மார்க்கத்திலையும் சில மந்திர உச்சாடனங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது கர்ம வினைகள் குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வர்மக்கலையில் சில முக்கியமான புள்ளிகளை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தூண்டும் பொழுது எப்படி கர்மவினை தீரும் என்பதை ஆராய்ந்த போது அந்த புள்ளிகளை இயக்குவதால் அது மன இயக்கத்தை தூண்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் செயல் மாற்றங்களை கொண்டு வரும் என்பது அறியப்பட்டது. அதாவது மனதை இயல்பான நிலையில் இயங்கச் செய்யும் அல்லது செயல்படச் செய்யும். சாதாரணமாகவே மனதின் இயல்பான நிலை ஒன்று இருக்கிறது, இயல்புக்கு மாறான நிலை என்ற ஒன்றும் இருக்கிறது. இதன் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வர்மக்கலை மற்றும் அக்குபஞ்சர் தெளிவுபடுத்தும் புள்ளிகள் அனைத்துமே மனதினை இயல்பற்ற நிலையிலிருந்து இயல்பான நிலையில் இயங்கச் செய்வதற்கான முயற்சிகள் ஆகும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இயல்புக்கு மாறான உயிரோட்டங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதையே சமநிலைக்கு கொண்டு வருவது என்றும், சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான புள்ளிகளை சமநிலைப்படுத்தும் புள்ளிகள் என்றும் நாம தெரிஞ்சிருக்கோம். சமநிலை என்பது இயல்பு நிலை என்று அர்த்தம். சில இயல்பான புள்ளிகளை தூண்டும் போது மனிதனுடைய இயக்கம் இயல்பான நிலைக்கு வருகிறது. அதாவது இயல்புக்கு முரணாக செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை மாற்றி இயல்பான நிலையில் செயல் செய்வது என்று ஒரு பொருள். வர்மக்கலையிலும் செயல் மாற்றங்கள் தான் நடக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. செயல் மாற்றம் நடந்த பிறகு செய்யப்படும் புண்ணிய செயல்களை, கர்ம வினைகளை தூய்மை செய்ய முடியும். அதாவது மன தூய்மையே வினை தூய்மைக்கு வித்தாக அமைகிறது.
வினை தூய்மை பெற வேண்டின் மன தூய்மை வேண்டுவது இன்றியமையாததாகும். வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓங்கும். வினை தூய்மை வித்தான மனத்தின் தூய்மை. விண்ணுணரும் அகத்தவத்தால் ஓங்கும் உய்ய வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதன் தெய்வமறிய செய்யும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் ஞான களஞ்சியத்துல ஒரு கவியில எழுதியிருக்கிறாங்க. மன தூய்மை அடைய இயல்பான மனநிலையில் செயல்களை செய்வதுதான் செயல் மாற்றமாகும். அதுவே கர்ம வினைகளை தூய்மை செய்யக்கூடியதும் ஆகும். அதே போல குறிப்பிட்ட மந்திர உச்சாடனங்களை சரியான முறையில் உச்சரிக்கும் பொழுது ஏற்படும் அதிர்வலைகள் மனதின் இயக்கத்தை தூண்டி இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். இதே ஆண்டாள் பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, தூயமாய் நாம் மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புகுந்தார் மாட்டு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் தமிழ்ல பழவினை என்றும் புகுவினை என்றும் ரெண்டாக பிரிச்சாங்க. முன்வினை அல்லது பழவினை என்பதே சஞ்சித கர்மம். பல பிறவிகளின் தொடர்பாக வித்தில் பதிவாக தனக்கும் தன் மூலம் பிறக்கும் பிற்கால குழந்தைகளுக்கும் அறிவு ஒழுக்க தரங்களாக சூக்குமமாக வித்தில் பதிஞ்சு தொடர்கின்ற வினைப்பதிவை சஞ்சித கர்மம் என்று சொல்றோம். இத்தகைய பதிவுகளில் நன்மையே பயக்குகின்ற செயல்களை புண்ணியம் என்றும் தீமை பயக்கும் செயலை பாவம் அல்லது பழிச்செயல் என்றும் வழங்குகிறோம். கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமா, ஊர்வெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். இரு வகையும் கூடியிடும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போக உள்ளடங்கி பின் விளைவாம். எதுவுமே வீணா போகாது, எப்படியும் அதுக்கு ஒரு விளைவு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணமா ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு சாவடி இருக்கு. சாவடினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது எப்படி இருக்கும்னா, பொதுமக்கள் எல்லாரும் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடம். சும்மா இந்த நிறைய வெட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, வெட்டி ஆஃபீஸரு, சோம்பேறிகள், அப்புறம் வயசானவங்க, அவங்கெல்லாம் முன்னாடிலாம் தான் இந்த டிவி செல்ஃபோன் அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அதனால இவங்க எல்லாரும் அந்த சாவடியில் போய் உட்காந்து எல்லாரும் பேசி அங்கே சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு கூடம். அப்போ அந்த காலத்துல எல்லாம் டைல்ஸ் மார்பிள்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய இந்த பட்டிய கல் பதிச்சிருப்பாங்க. அதோட சுவர்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கல்லுனாலே பாண்டு கல் வச்சு அடிக்கடிக்கு வச்சு கட்டியிருப்பாங்க. தரையிலேருந்து மேலே உயர்த்தி அந்த பேஸ்மெண்ட்டு கூட கல்லால் தான் அடிக்கடிக்கு கட்டி வச்சிருப்பாங்க. நல்ல குளுன்னு இருக்கும். அந்த கல் மேலே கல்லில் உட்காந்துருந்தாலே அங்கே உட்காந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு சாது போல ஒருத்தர் வர்றார். காவி வேஷ்டி உத்ராட்சம் அதெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வர்றார். அவர் இந்த வெயிலுக்கு களைப்பு தீர்றதுக்காக அந்த நிழல்ல அந்த சாவடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கார். அப்போ அங்கே இருந்ததுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, அவரை பார்த்துட்டு, நீ காவி வேட்டி இதெல்லாம் போட்டுட்டா நீ பெரிய தவ யோகியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா கேட்குறான். அவர் பேசாம அமைதியா இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நீ போட்டிருக்கீன்னா நீ என்ன சொன்னாலும் பலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் அதுக்கு அப்படின்னு சொல்றார். பலிக்குமா? அப்படியா? அப்படின்னா எனக்கு ஏதாவது சொல்லு
அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உன்னோட பிறந்த தேதியும் தேதி வருஷத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான். சொன்ன உடனேயும் அவன் முகத்தையே கொஞ்ச நேரம் அப்படி அவர் உத்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஒரு நல்ல பாம்பு கடிச்சு செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. சொன்ன உடனே இவன் ரொம்ப ஏளனமாக சிரிச்சிட்டு, இந்த சாது பாரு, இந்த கழுவன் பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ உளறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக சிரிக்கலாம். ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேலை முடிஞ்சிச்சு, அவர் எழுந்துச்சு அந்த சாது போயிட்டார். இவங்க எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல் இடுக்குலேருந்து ஒரு பாம்பு சீறி பாஞ்சு வெளியே வருது. வெளியில் வந்த உடனே அந்த சாவடியில் தான் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, நிறைய பேர். அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாம்பை அடித்து கொன்று போட்டுடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த பாம்பு கிட்ட போய் அந்த தவ யோகி என்ன சொன்னார், அவரை ரொம்ப கேவலமாக பேசிட்டு, மரியாதை இல்லாமல் வேறு பேசி, அந்த பாம்பு உன்னால் நீ கடிச்சு நான் செத்துருவேன்னு அவர் சொன்னார். ஆனால் இப்போது நீ தான் செத்து இங்கே கிடக்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த பாம்போட கண்ணை குத்துறான். அந்த குச்சி உடஞ்சி வழுக்கிட்டு போய் அந்த பாம்போட வாய்க்குள்ளே போயிடுது. உடஞ்சதுனால அந்த அவனுடைய கையோடைய விரல் பாம்போட வாய்க்குள்ளே போய் சிக்கி அவன் கை மூலமாக விஷம் ஏறி அவன் செத்துடுறான். இப்போ சஞ்சீத கர்மம் அவனுக்கு எப்படி இருக்கு, பாம்பு கடிச்சு சாகணும்னு இருக்கு. ஆனா இவன் இந்த பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய செயல்கள் நல்ல செயல்களாக, பிறருக்கு துன்பம் தராத செயல்களாக, ஒழுக்கமான செயலாக இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா இதுலேருந்து அவன் தப்பிச்சிருக்க முடியும். அதை செஞ்சிருக்கான். அந்த குச்சியை வச்சு அவனை கண்ணை குத்திருக்க மாட்டான். அப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அதாவது சஞ்சித கர்ம எழுச்சி பெறாமல் இருக்கிறதுக்கு சஞ்சித கர்ம வினைகளின் படியே செல்லுகின்ற மனசை வேறு பாதையில மாற்றி நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கொண்டிருந்தோமானால் அந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து அந்த விளைவுகளை தள்ளி போட்டு மேலும் நம்ம துரியாதீத தவம் செய்து தேய்த்து அழித்து விடவும் முடியும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. ஐயாவும் அப்படி பதிவிட்டு இருக்கிறாங்க. மனதின் இயல்பு நிலை அமைதி, அன்பு, கருணை, நிறைவு என்பதாகும். மந்திர உச்சாடனங்களும் வர்ம புள்ளிகளும் மனதை இயல்பான நிலையில் கொண்டு வருவதால் அதன் மூலம் செய்யப்படும் செயல்கள் அன்பும் கருணையோடும் அந்த அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும். அன்பு அப்படிங்கிறது இருப்பாகவும் கருணை என்பது செயலாகவும் இருக்கிறது. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்கிறார் திருமூலர். பணத்தையோ அவர்களின் பொன்னான நேரத்தையோ அல்லது பொருளையோ கொடுப்பது மட்டுமே அன்பு என்று தவறாக சமுதாயம் புரிஞ்சு வச்சிருக்கு. ஒருவர் அன்போட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க அவருக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை அவர் தாங்கிட்டு அவருக்கு திருப்பி துன்பம் தராதவராக இருக்க வேண்டும். இதைத்தான் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கிறது திருவள்ளுவம். தன்னை சுட்டவனை கூட ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். இதுதான் அன்பாக இருத்தல். அன்பை கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அது ஒரு மன உணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஐயா அவங்க சொல்றாங்க. அன்பு என்று வந்துவிட்டால் அது எப்படி இருக்கும்னா
2 ஒழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்கத்தில் இருப்பவர்கள் தான் அன்பாக இருப்பவர். அதாவது யாருக்கும் துன்பம் தராம இருக்கிறவர். அதுதான் இருப்பு. 2வது ஒழுக்கம் வந்து அதுதான் வந்து அதுதான் கருணை. அன்பு என்ற இருப்பு சூழ்நிலையால் கருணையாக மாறுகிறது. அறநெறிகளை வந்து 2ஆக பிரிச்சா, ஒன்று துன்பம் தராமல் சும்மா இருத்தல், மற்றொன்று துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்திலிருந்து விலக உதவி செய்தல். ஒருவர் மற்றவருக்கு பொருட்களை கொடுக்கிறது, அது வந்து அன்பு கொடுப்பதாக இருக்காது. ஒரு எதிர்பார்ப்புடன் மட்டுமே தருவார் என்று நன்மணி ஐயா சொல்றாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா, அவர் ரொம்ப செல்வாக்கு மிக்க ஆளாக இருந்தால், அவருடைய செல்வாக்கை அவங்க வந்து பிற்காலத்தில் ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ரொம்ப ஒரு பதவியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா, அதே பின்னால் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. பணக்காரங்களா இருந்தாங்கன்னா, ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. அதை வச்சுட்டு தான் ஒரு பொருளை கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு துன்பம் போக்கும் செயலை செய்வதால் ஒரு பயனும் இல்லை. அந்த எதிர்பார்ப்புகள் ஒன்று பொருளாக இருக்கும் அல்லது புகழாக இருக்கும். துன்பம் கொடுக்கறது வந்து முதல்ல நிறுத்தி, பிறகுதான் நம்ம துன்பம் போக்கும் செயலை செய்யணும். அதுதான் கருணை, அதுதான் புண்ணியம். இதனை விளக்குவதற்கு 2 நிகழ்வுகளை உதாரணமாக நன்மணி ஐயா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு கடை வீதிக்கு போறார். அந்த பணம் தொலைஞ்சு போயிடுச்சு. அல்லது யாரோ ஒருவர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாயை துன்பம் போக்கும் செயலின் அடிப்படையில் ஈகையாக, தர்மமாக, சேவையாக, உண்மையான இயற்கை துன்பம் போக்குவதற்காக செலவு செய்தார்னு வச்சுக்கலாம். இந்த 2 நிகழ்வுலையும் அவர்கிட்ட இருந்து போனது 5000 ரூபாய். ஆனா இந்த 2 நிகழ்வுலையும் ஒரே மாதிரியான கர்ம வினை கழிக்கப்படுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா இல்லை. பொதுவாக ஒருத்தரோட பொருளோ பணமோ இழந்துட்டாங்கன்னா அதன் மூலம் கர்ம வினை கழிகிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது எந்த மாதிரியான கர்ம வினை கழிக்கப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த நபர் வந்து இழந்தது வந்து 5000 ரூபாய். அவருடைய பிராரப்த கர்ம வினை மட்டும்தான் கழியும். பிராரப்த கர்மம் என்பது நாம செயல்களை செய்து சேர்த்து வச்ச வினை. ஆனா உண்மையில வந்து கர்மயத்துல வந்து பிராரப்த கர்மங்களை விட சஞ்சித கர்மங்கள் தான் 95%க்கும் மேலேயே நிறைஞ்சு இருக்கு. சஞ்சித கர்மங்கள் தலைமுறையாக நம்மளோட சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. துன்பத்தை போக்கக்கூடிய ஈகை, தர்மம், தொண்டு செய்யும் போது மட்டும்தான் சஞ்சித கர்ம வினைகள் கழியும். துன்பத்தை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய அறிவு சார்ந்த அறநெறி வாழ்க்கையின் விளக்கத்தை கொடுத்து துன்பம் போக்கும் ஒரு உதவியை செய்து விட்டீர்கள் என்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் நினைத்து பார்த்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து கருமையத்தை தூய்மை செய்து சஞ்சித வினை கழிப்பதற்கான வழி கிடைக்கிறது அப்படின்னு ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சித வினை கழிக்கும் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்யும் துன்பம் போக்கும் செயல்கள்னால வரக்கூடிய விளைவுகள் ஒருவரோட துன்பத்தை நிரந்தரமா நீக்கணும், அல்லது அவருடைய வாழ்நாள் முழுவதும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளதாக இருக்கும் பட்சத்துல தான் சஞ்சித வினை தொடர்ந்து கழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, என் பையனுடைய
ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவன் அந்த பையன் வந்து மாற்றுத்திறனாளி. அவன் என்ன பண்றான், ம் அவனுக்கு வந்து அ இந்த கை 2 கைகள் நல்லா இருக்கு. கைகள வச்சு வேலை செய்யலாம். அப்போ வந்து இந்த க க வயர் கட்டில் பின்றது, சேருக்கு வயர் அந்த வேலை தான் அவனுக்கு தெரியும். அ வ அவன் வந்து 10த் வரைக்கும் படிச்சுட்டு, அவங்க அப்பா, அம்மாவுடைய உதவியோட வீட்ல இருக்கிறான். இந்த இந்த வேலைய தான் அவன் செய்துட்டு இருக்கான். இப்போ அந்த வேலைக்கு வந்து அம் அந்த வயர இழுத்து கட்டி அத பண்ணும்போது, அ கொஞ்சம் அவங்க அப்பா இறந்து போனதுனால, அவனுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. அத செய்றதுக்கு முடியல. இப்ப வேற என்ன செய்றது? வருமானம் இல்ல அவனுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறான். இப்ப வேற என்ன செய்யலாம்? எந்த மாதிரியா அவனுக்கு உதவி செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து என் பையன்ட்ட கேட்குறான். 2 பேருமா சேர்ந்து யோசனை பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வேற என்னன்னு இப்போதைக்கு நம்மளால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பணம் குடுக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. இதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப என் பையன் சொல்லியிருக்கான் அவனுக்கு, அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும்லடா! அது கூட அவன் இந்த இப்பல்லாம் வந்து YouTubeல ஆட் எல்லாம் வருதுல்ல. நெறைய எழுதி தர சொல்லி. அந்த இதில கூட அவன செய்ய சொல்லலாமே! அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுக்குறான். உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அந்த ஐடியாவே அவன்ட்ட சொல்லி, அதுக்கு நல்ல கைட் பண்ணி, இப்போ அவன் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வர்ற அளவுக்கு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாங்க. இப்போ அவன் வந்து ஆ ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அத சொல்லிட்டே இருப்பான். சரி, இந்த மாரி எனக்கு நீங்க பண்ணி குடுத்துட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ அந்த அந்த மனதார அவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்து கர்ம வினையை கழிக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நண்பனே ஐயாவும் அதத்தான் வந்து இந்த புக்ல எழுதியிருக்கிறாங்க. எதிர்பார்ப்புகளுடைய புகழுக்காகவும் செய்யக்கூடிய செயல்கள் பிராரப்த வினைகளை குறைக்குமே தவிர சஞ்சித வினைகளை ஒருபாதும் கழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மனதினை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து செயல் மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தான் தவம், வர்ம புள்ளிகள், மந்திர உச்சாடனங்கள் எல்லாம். இப்போ துரியாதீதம் செய்ய செய்ய அன்பும் கருணையும் மலரும். அன்பு என்பது இருப்பு, கருணை என்பது இயக்கம். உதாரணமா வந்து நம்ம எப்பவும் நம்ம அகத்தாய்வு பயிற்சிகளை சொல்லக்கூடிய அந்த உதாரணம் தான். இப்போ மரத்துல வந்து ஒரு பிஞ்சு, ஒரு காய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத வந்து அந்த காம்பு வந்து இறுக்கமா அத புடிச்சிட்டு இருக்கு. அந்த மரம் வந்து விழாம அத புடிச்சிட்டு இருக்கு. அது வந்து இருப்பு. அதுதான் அன்பு. தொடர்ந்து அந்த காம்பின் வழியாக வேர்லிருந்து உறிஞ்சப்படுற அந்த சத்துக்கள வந்து செலுத்தி, அந்த பிஞ்ச வந்து காயாக்கி கனியாக மாற செய்வதுதான் கருணை. அப்படி தொடர்ந்து அதுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களை அது கொடுத்துட்டே இருக்கும்போது, அது கருணையாக மாறுகிறது. சித்தர்கள் கூறிய வர்ம புள்ளிகளை இயக்கி நோய்களை தீர்க்கவும், உயிர்ப்பிக்கவும், மனதில் மாற்றங்களை கொண்டு வரவும் முடியும். தகுதியும் வல்லமையும் உடைய ஆசிரியர்களால் முடியும். அதேபோல மந்திர உச்சாடனங்களை சரியான முறையில் உச்சரித்தும் மேற்கூறிய அனைத்தும் செய்ய முடியும். முதலில் மனதின் இயல்பான தன்மைக்கு வந்து மனிதனாக வாழும்போதுதான் அன்பும் கருணையுமாக இருப்பான். மகரிஷி தந்த தத்துவங்கள் இந்த நிலையை நமக்கு கொடுக்கும். தன்னிடம் தேவைக்கு மேல் உள்ள பொருள் வளத்தை யார் உணர்கிறார்களோ அவர் மட்டுமே இயற்கை துன்பத்தை போக்குபவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பிராரப்தம் அப்படிங்கிறது வந்து நாம் செய்த அல்லது செய்யும் செயல் அவற்றை வந்து நற்செயல்களாக மாற்றி செய்வதற்கு துரிய தவமும், ஆகாமிய கர்ம வினையை போக்க ஆகினையிலிருந்து அளவு முறை மீறி மாறாமல் செயல்களை செய்ய ஆகின தவமும் மற்றும் பஞ்சேந்திரிய தவமும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சஞ்சித வினை கழிக்கிறதுக்கு வந்து துரியாதீத தவம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. துரியாதீத தவம் ஏற்றும் பொழுது இறைநிலையோடு நாம் வந்து ஒன்று கலந்து தவம் இயற்ற இறைத்தன்மைகளாக
அதனுடைய தன்மைகளான அன்பு ஊற்றெடுக்கும், கருணை செயலாக விளையும். அன்பின் வெளிப்பாடு தான் கருணையாக மலர்கிறது. இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவர் ஒரு ஞான ஆசிரியர்னு கூட வச்சுக்கலாம். ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை வச்சு பெரிய கொண்டாந்து வச்சுட்டார். அதுல முதல்ல பெரிய பெரிய கல்லை போடுறார். அது நிறைஞ்சிச்சு. அப்ப மாணவர்களை பார்த்து கேட்குறாரு, ஜாடி நிறைஞ்சிச்சா? எல்லாரும் நிறைஞ்சிச்சு சொல்லிட்டாங்க. சரி. அடுத்து அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அதில் போடுறார். போட்டு அதை லேசா அந்த ஜாடியை குலுக்குறார். குலுக்குன உடனேயும் அந்த கேப்ல எல்லாம் போய் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் போய் அடைச்சு நின்னுக்குது. இப்போ இப்போ ஜாடி ஃபுல்லாயிடுச்சா சொல்லி கேட்குறாரு. ஆமா, நல்லா இப்போ நல்லா நிறைஞ்சிருச்சு ஷியோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாரு அவரு, அந்த ஆசிரியர் கொஞ்சம் மணலை எடுத்துட்டு ஜாடியில கொட்டுறாரு. அந்த மணலும் அந்த பெரிய சின்ன கல்லுக்கு இடையில போய் அப்படியே போய் 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 நிறைஞ்சிருது. இப்பதான் உண்மையிலேயே ஜாடி ஃபில் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த பெரிய கற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பெரிய கற்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய குடும்பம், நண்பர்கள், துணை, இது எல்லாம் தான் பெரிய கற்கள். வேற எதையெல்லாம் நம்ம இழந்துட்டா கூட இந்த உடல் நலமும் நம் குடும்பமும் நம் துணையும் நண்பர்களும் இருந்தா போதும், நாம எதை இழந்தாலும் மீட்டரலாம், மீண்டு வந்துடலாம். ரெண்டாவதாக நிரப்பிய அந்த கூழாங்கல் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன கல், அது என்னன்னு சொன்னா நம்மளுடைய ஆம்பிஷன், படிப்பு, இன்னும் மேலே மேலே படிக்கணும், அதை படிக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான ஆம்பிஷன், கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுருக்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன கூழாங்கல். இதெல்லாம் நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ப நம்மை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூணாவதாக நிரப்பியது என்னன்னு சொன்னா மணல். இதுதான் நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள், அதர் என்டர்டெயின்மெண்ட்ஸ், அதர் ஸ்மால் ஸ்டப்ஸ். இந்த மூன்றாவதாக உள்ளதை முதல்ல நிரப்பினால் வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த மூணாவது உள்ளது நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள், இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸு, அந்த ஸ்மால் ஸ்டப்ஸ், இதை முதல்ல அந்த ஜாடிக்குள்ள போட்டு நம்ம நிறைச்சிட்டோம்னா மற்ற ரெண்டு அந்த சின்ன கல்லும் பெரிய கல்லும் போடுறதுக்கு அங்க இடமே இருக்காது. இப்போ அந்த பெரிய சின்ன கல்லுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு இதை நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தோம்னா, மனசு நிறைய சின்ன சின்ன ஆசைகளை நிரப்பி வச்சுட்டோம்னா அலுப்பு வந்துடும், ஒரு சலிப்பும் வந்துடும். வாழ்க்கை ஒரு குறிக்கோள் இல்லாதது மாதிரி இல்லாம போயிடும். சுவராசியமே இருக்காது, உப்பு சிற்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடும். இப்போ சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொன்னா அதுதான் இப்போ நாம இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ அந்த சின்ன நம்ம உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய அந்த உணவு வகைகள், அதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள். இப்போ டிவி பார்க்குறோம், அது அளவு முறை மீறி பார்க்கறது செய்கிறது. நம்மளுடைய இந்த ஐந்தொழுக்க பண்பாடை முறை மாறி மீறி அனுபவிக்கிறது. இந்த ஐந்தொழுக்கத்தையும் மீறுவது, அதை முறை மாறி அனுபவிப்பது அதிகமாக நாம் செய்யும்போது அந்த ஆசை அதுவே ஃபுல்லாக நமக்கு நிறைஞ்சிருது. அது நம்மளுடைய சுயநலமாகவும் நமக்கானது மட்டுமானதாகவே அது நம்மளுடைய வாழ்க்கையே உப்பு சப்பு இல்லாமலும் ஒரு இலக்கு இல்லாததாகவும் ஆக்கிக்கூடக்கூடிய அந்த சின்ன சின்ன மணல்.
இப்போ வாழ்க்கையில் முதல் இடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது பெரிய கற்களாகிய அந்த உடல் நலமும் நல்ல உறவுகளும் ஆகும். அந்த நல்ல உடல் நலமும் நல்ல உறவுகளும் இது சரியா அமைஞ்சிருச்சுன்னா மற்ற சின்ன கல்லு மற்றும் மணல் தானாக நிரம்பிடும். எப்படி அப்படி அதாவது அந்த ரெண்டாவதா உள்ளது என்னதுன்னா, நம்ம நல்ல உடல் நலம் இருக்கும்போது நல்ல மனநலம் இருக்கும், நல்லா படிக்கலாம், நம்மளோட ஆம்பிஷனை அடையலாம், எல்லாமே நமக்கு நடந்துரும். அந்த மூணாவதாக நிரப்பக்கூடிய அந்த மணல் நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை போட்டு தானாகவே அது நிரம்பிடும், தானாகவே நடந்துரும். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கு. எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாம தனியா பணம் புகழ் அப்படின்னு ஓடி ஓடி உழைச்சு அதை அடைஞ்ச பிறகு திரும்பி பார்த்தோம்னா அந்த நபருடைய குடும்பம் அங்கே இருக்காது. கடைசியில் மிஞ்சுறது மன உளைச்சலும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் தான் அவருக்கு மிஞ்சும். இதுதான் மகரிஷி அவர்கள் ஐவகை கடமைகளாக நமக்கு பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. இதே உறவுகள் துணையோடு உழைப்பவருக்கு கடைசி வரை தோல்வி இல்லை. அவங்கெல்லாம் தோண்டு பண்ணதாக சரித்திரம் கூட கிடையாது. முதல்ல பெற்றோர், ஆசிரியர், நல்ல நண்பர்கள் போன்ற மனித உறவுகளை போற்றி மதிச்சு பழகணும். உங்களை எல்லாரும் போற்றும் ஒரு நல்ல சிற்பமாக அவர்கள் வடிவமைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் இந்த மாணவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். இப்போ வாழ்க்கை தத்துவத்தை முழுமையாக சிந்திப்பதற்கு முன் தேவைகள் மூன்றையும் அதற்கான அளவையும் முறையினையும் அறிந்து கொள்வது அவசியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல குப்பை போடுறதை நிறுத்தணும். அல்லது திரும்ப திரும்ப குப்பை போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம சுத்தம் பண்ணுற வேலையை என்னைக்குமே நம்மளால் முடிக்க முடியாது. அதே போல் அறநெறிகளை கடைப்பிடிச்சு வாழும்போது பிராரப்த வினை சேராது. சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது தொண்டு ஈகை செய்யணும். சஞ்சித வினையின் வழியாக செல்லும் மனதை நல்வழியில் திருப்பும் போது தவத்தின் பயனாக மன உறுதியும் ஆற்றலும் பெற்று சஞ்சித வினை எழுச்சி பெறாமலும் தள்ளி போட்டும் தாக்கத்தை குறைத்தும் வாழ்வின் நோக்கத்தை அடையும் பயணத்தை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்களுக்கும் இந்த சிந்தனை உரையை பொறுமையாக கேட்ட சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.